Very good morning to everyone. As we are learning to change the statement from active to passive, we are moving to the next tense, that is simple past tense. So here there is a simple statement, that is I ate mango. So this is the statement. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த டென்ஸில் இருக்கணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா we need the formation. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா we have the pattern, subject இருக்குது, followed by the verb இருக்குது and followed by object. ஸோ நம்ம பொதுவாகவே நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா as we all know, ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த டென்ஸில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to concentrate on the main verb. மெயின் வேர்புக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சிலரி வேர்ப் ஆர் த ஹெல்பிங் வேர்ப் ஆர் த துணை வினைச்சொல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு மெயின் வேர்ப் இருக்குது, பட் ஆக்சிலரி வேர்பு இல்லை. அப்போ அந்த மெயின் வேர்பு வந்து எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு ஏற்கனவே நம்ம தெரியும். ஸோ என்ன அப்படின்னா த வேர்ப் ஹேஸ் காட் நியர்லி 4 ஃபார்ம்ஸ் இன்க்ளூடிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதில் இந்த வேர்பு வந்து செகண்ட் ஃபார்மில் இருக்குது. பிகாஸ் eat is the first form of the verb and second form becomes ate and third form past participle becomes eaten and present participle eating, ing. So when you add ing with any verb, that becomes present participle. இங்க verb வந்து second formல இருக்கு. So அப்போ subject followed by verb to, verb ஓட second form followed by object அப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து simple past tense. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஹவு டு கன்வெர்ட் இன்டு பேசிவ் வாய்ஸ், ஒரு பேசிவ் வாய்ஸை மாற்றும் பொழுது அதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பிகம்ஸ் த சப்ஜெக்ட் இன் த பேசிவ் வாய்ஸ். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னா மேங்கோ, ஜஸ்ட் பிக் த வேர்டு மேங்கோ அண்ட் ஜஸ்ட் ரைட் இட் இன் த பேசிவ் வாய்ஸ் அண்ட் ஃபாலோடு பை த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் 2 ஆக்சிலரி வேர்ப் வாஸ் அண்ட் வேர், 2 ஆக்சிலரி. ஸோ ஹவு டு டிஸ்டிங்விஷ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர் ஹவு டு யூஸ் இட், அது ரெண்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா when you come across first person singular, that is I, so you have to use was, and for third person singular he, she, it, for all these things we have to use was, and for the rest of the things we can use were. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய 2 ஆக்சிலரி வேர்பில் இங்கே மேங்கோ அப்படின்னு இருக்கிறதுனால தட் இண்டிகேட்ஸ் இட். அப்போது இட் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வாஸ் தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வி ஹவ் சாசன் வாஸ். ஸோ நம்ம இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக ஃபார்மேஷன் எப்படி போகுது அப்படின்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ ஈட் அதோட தேர்ட் ஃபார்ம் வந்து V3 பார்க்கும்பொழுது ஈட்டன். ஸோ ஹியர் வி ஹவ் ரிட்டன் ஈட்டன் ஃபாலோடு பை த ப்ரிபோசிஷன் பை அண்ட் நெக்ஸ்ட் what is the subject in the simple past tense I. So I ஓட relative pronoun வந்து me. So what is the answer? Mango was eaten by me. So in this manner we will see one by one for the next of the tenses how to change the tenses into the passive voice. Thank you.